ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தளபதி 69 திரைப்படத்துடைய மிரட்டலான அப்டேட் வெளியாயிருக்கு. ஸோ தளபதி 69 திரைப்படத்துடைய ஷூட்டிங் எப்போ தொடங்க போகுது, இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறா, இந்த படத்துடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தளபதி விஜய் கோட் வெற்றிக்கு பிறகு அடுத்தபடி அவருடைய 69வது திரைப்படத்தில் நடிக்க போகிறார். விஜய் அடுத்தபடியாக அரசியலில் களமிறங்கிறதுனால இது விஜயுடைய இறுதி படமாக இருக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஏற்கனவே தளபதி அவர்களுடைய 69வது திரைப்படத்தை ஹச் வினோத் இயக்குறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவரே இந்த திரைப்படத்தை இயக்கிறதா ஒத்துக்கிட்டார். மேலும் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைக்க போகிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சத்யன் சூரியன் இந்த படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ண போகிறார். ஏற்கனவே இவர் விஜயோடைய மாஸ்டர் திரைப்படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கார். மேலும் இந்த படத்தில் விஜய்க்கு பேரா சமந்தாவும் சிம்ரனும் நடிக்க போகிறதாவும், விஜயோடைய தங்கையா இந்த படத்தில் மமிதா நடிக்க போகிறதா தகவல் வெளியானுச்சு. இந்த படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான KVN ப்ரொடக்ஷன் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக தயாரிக்க போகிறதாகவும் தகவல் வெளியானுச்சு. இந்த நிலையில் இன்னைக்கு படக்குழு தரப்பிலிருந்து தளபதி 69 திரைப்படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டை இன்று மாலை 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட்டில் தளபதி 69 திரைப்படத்துடைய கேசன் குரோ மற்றும் அந்த படத்தோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் அந்த படத்தோடைய அதிகாரப்பூர்வ ஷூட்டிங் டேட்டையும் படக்குழு வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் தளபதி 69 திரைப்படத்தை தயாரிக்கிற KVN ப்ரொடக்ஷன் இந்த படத்தை பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக தயாரிக்க திட்டம் போட்டிருக்காங்களாம். இதனால இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் மோகன்லாலும் ஹிந்தி நடிகரும் அதே போல் தெலுங்கு நடிகரும் நடிக்க போகிறதாவும், இது ஒரு பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக உருவாக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தில் விஜய் நடிக்க 250 கோடி சேலரி வாங்கியிருக்கிறதும் தகவல் வெளியாயிருக்கு. 500 கோடி போல் செலவில் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக இந்த படம் உருவாக போகுது. விஜய் இந்த படம் முடிச்சதுக்கு பிறகு நேரடியாக அரசியலில் களமிறங்க போகிறார். ஸோ அதற்கு முன்மாதிரியாக இந்த படத்தை ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக எடுக்க திட்டம் போட்டுக்கிறதும், ஹச் வினோத்தும் இதுக்கு முன்னாடி பல தரமான பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக வாய்ப்பு இருக்குது. மேலும் நீண்ட வருடத்துக்கு பிறகு விஜய்க்கு பேராக இந்த படத்தில் சிம்ரனும் விஜய்க்கு பேரா சமந்தாவும் நடிக்க போவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு காம்போக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நடிகையும் இந்த படத்தில் விஜய்க்கு பேரா நடித்தா கண்டிப்பாக இந்த காம்போக்கான எதிர்பார்ப்பும் எகுரும். மேலும் அனிருத்தும் நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயுடைய 69வது திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறார். இதனால தளபதி 69 திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு 5 மணிக்கு தளபதி 69 திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? விஜயுடைய கடைசி படமாக தளபதி 69 திரைப்படம் இருக்கணுமா, இல்லை இன்னும் விஜய் நிறைய படங்கள் நடிக்கணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.